பிளாக்பஸ்டர் பாம்ஸ். அந்த குண்டு என்ன செய்யும்னா தரையை துளைத்து கொண்டு கீழே போகும், அது வரைக்கும் வெடிக்காது. நீங்க எவ்வளவு தொலைவு அதுல திட்டமிட்டு வைக்கிறீங்களோ, ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறீங்களோ, அவ்வளவு தொலைவு போனதுக்கு பிறகு அது சுத்தி இருக்கிற பாறை மலை எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கணும். அந்த மாதிரி 3 இடங்களில் பிளாக்பஸ்டர் பாம்ஸ் கொண்டு தாக்குனாங்க. அணுகுண்டுக்கு மதம் இல்லை, சாதி இல்லை, தேசம் இல்லை. அது உயிர்களையும் உடைமைகளையும் அடியோடு கண்மூடி கண் திறக்கிற நேரத்திற்குள் எல்லாவற்றையும் சாம்பலாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இதையே ஒரு பெருமை. இது வல்லரசு. நம்ம அப்துல் கலாம் பெருமை. அவர் நாட்டை வல்லரசாக்குவதற்கு அணுகுண்டு செய்ய வழிகாட்டினார் என்றெல்லாம் பெருமைப்படுவது பெருமையே அல்லது. மக்களை அழிப்பதற்கு ஒரு கருவி செய்து கொடுத்தார். அந்த மக்கள் யாரா இருந்தாலும் சரி. A nuclear war cannot be won, can never be won. அணு ஆயுத போர்ல வெற்றி பெறுவது தோல்வி அடைவதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா அது அழிப்பது. எதற்குமே ஈரான் அசரவே இல்லை. நாங்க 10 நிபந்தனை போடுறோம். ட்ரம்ப் என்ன பண்ணாரு? கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு கொஞ்சம் ஏதோ நியாயமா பேசுறாங்கப்பா, கொஞ்சம் பேசி பார்க்கலாம் நம்ம அப்படின்னு இஸ்லாமாபாத்துக்கு தூதுக்குழு அனுப்புனாரு. உலகத்திலேயே என்ன மாதிரி ஏவுகணை வந்தாலும், எங்கிருந்து என்ன மாதிரியான குண்டுகள் ஏவப்பட்டாலும் வானிலேயே வழிபறித்து தடுப்பதற்குரிய ஒரு ஏர் டிஃபென்ஸ், வான் பாதுகாப்பு முறை இஸ்ரேல் கிட்ட தான் இருந்துச்சு. அமெரிக்கா தான் அதை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இதுதான் அயர்ன் டோம். ஆனா இப்ப அந்த அயர்ன் டோம் செயலிழந்து விட்டது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்த போது இந்தியா கிட்ட அமெரிக்கா ஆயுதம் வித்துச்சு. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் 9 ஆண்டுக்கு மேல் போர் நடந்த போது 2 நாடுகளிடமும் அது ஆயுதம் வித்துச்சு. இன்னும் சொல்ல போனால் முதல் உலக போர், 2ஆம் உலக போர் ரெண்டிலையுமே ஆயுத விற்பனையின் மூலம் வளம் பெற்ற நாடுதான் அமெரிக்கா. போர் தொடங்கும் போது அவங்க அறிவித்த 2 நோக்கங்கள் நான் முன்பே சொன்னேன். ஆட்சி மாற்றம், அணு ஆயுதம் உற்பத்தி செய்வதை தடுப்பது. இந்த 2 நோக்கத்திலே அவங்க வெற்றி பெறல. இப்ப சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு போரை விட்டு ஓடுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கௌரவமா நாங்க தோத்து போகல, நாங்க வெற்றிகரமா பின்வாங்கிட்டோம் என்று சொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஈரான் கையில அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேறொரு கருவி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு போட்டியாக ஒரு பொருளியல் வல்லரசாக சீனா உருவாகிவிட்டது. என்ன சொன்னார் தெரியுங்களா ட்ரம்ப்? எல்லாம் கோழை பயலுக. நேட்டோ கோழைகளை கொண்டதாகிவிட்டது. விரைவில் என்ன நடக்க போகுது? நேட்டோவை கலைக்க போறாங்க, அல்ல நாட்டோ செயலற்று போயிடும். வார்சா ஒப்பந்தம் இல்லாத போது நேட்டோவுக்கு என்ன வேலை? அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தினுடைய 25வது திருத்தத்தின்படி அந்த நாட்டினுடைய துணை அதிபர், அமைச்சரவை எல்லோரும் கூடினால் ரொம்ப பொருத்தமில்லாத நாட்டுக்கு கேடு பயக்கிற வேலைகளை ஒரு குடியரசுத் தலைவர் செய்வதாக தெரிந்தால் அவரை பதவி நீக்கம் செய்யலாம். செய்தி அரசியல் இந்த ஒரு வாரத்தினுடைய முக்கியமான செய்திகள் பற்றிய ஒரு திறனாய்வு. இன்றைக்கு நம்ம கடந்த சில வாரங்களாக இந்த தேர்தல் அரசியல் இது குறித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். உண்மையில் இன்றைக்கி நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு உலக செய்தி என்பது தேர்தலோ அல்லது அரசாங்க நடவடிக்கையோ அல்லது யார் ஜெயிக்கிறா தோக்குறா, யார் முதலமைச்சராகிறா இல்லையா, இதெல்லாம் கூட முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கவலைக்குரிய, ஆழ்ந்த கவலைக்குரிய செய்தி என்பது ஒரு உலகப்போர் அபாயம் தோன்றியிருக்கிறது. ஏதோ ஒரு அணு ஆயுத போராக, ஒரு பேரழிவு போராக நிகழக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பது தான். குறைந்தது அதை நாம் தடுக்க என்ன செய்ய போகிறோங்கிறது ஒரு பக்கம். நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அந்த முறையில் இப்போது மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு பக்கம் ஈரான், மறுபக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல், அப்புறம் அமெரிக்க ஆதரவு அரபு நாடுகள், இந்த 2 தரப்புக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த போர் தொடங்கியது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்களுடைய விமானப்படையை கொண்டு டெஹ்ரான் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. பிப்ரவரி 28 தாக்குதலில் 170 பள்ளி குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். இறைமையுள்ள ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தின் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல், இந்த நாட்டினுடைய அதிபர், உச்சபட்ச தலைவர் அயத்தொல்லா காமேனி கொலை செய்யப்பட்டார். அவருடைய குடும்பத்தினர், அவரோடு இருந்த உயர் அதிகாரிகள் எல்லோரும் பச்சை படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அவருடைய இடத்தில் அவருடைய மகன் முஜ்தபா காமேனி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டியிருக்கு.
ஈரானிய தலைவர்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொலை செய்வது இது முதல் தடவை அல்ல. ஏற்கனவே அவர்கள் ஈரானுடைய தளபதி சுலைமானியை அமெரிக்கா ஒரு ட்ரோன் வழியாக தாக்கி கொலை செய்தது. ஈரான் அணு ஆயுத திட்டங்களை தொடரக்கூடாது என்பதற்காக அந்த நாட்டினுடைய அணு விஞ்ஞானிகளை அவர்களது வீட்டிற்குள் நுழைந்து கொலை செய்தது இஸ்ரேல். உளவாளிகளை பயன்படுத்தி கொலை செய்தார்கள். முக்கியமான பல அரசியல் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இது எல்லாவற்றிலும் உச்சமாகத்தான் இந்த பிப்ரவரி 28 அயோத்தல்லா காமேனியும் அவரோடு கூட பதிற்றுக்கணக்கான அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், தலைவர்களும் அதைவிடவும் கொடுமையாக இந்த போருக்கு தொடர்பில்லாத பள்ளி சிறுமிகள் 170 பேரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதை பற்றி நம்ம முன்பே பேசியிருக்கிறோம். இது குறித்து இந்திய அரசு கண்டனம் தெரிவிக்கவில்லை. இதெல்லாம் நம்ம எடுத்து காட்டியிருக்கோம், கடந்த காலத்தில் எடுத்து காட்டியிருக்கோம். இப்போ இந்த போர் தொடருது. இது நடந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் இதற்கு அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் 2 குறிக்கோள்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த போரை ஏன் தொடங்கினாங்கிறதுக்கு 2 குறிக்கோள்கள் அறிவிக்கப்பட்டன. ஒன்று, ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். இந்த தாக்குதல் நடத்தி ஈரானிய தலைமையை அழித்தால் அந்த இடத்துக்கு வேறு தலைமை வர வேண்டியிருக்கும். ஏற்கனவே ஈரானில் மன்னராக இருந்தவர் 79ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சியில் தோற்கடிக்கப்பட்டவர். அவருடைய மகன் ரேசா ஷா பஹ்லாவி அவர் வெளிநாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். நான் எந்த நேரமும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ கூட அண்மையில் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை முடிச்சுட்டு போகும்போது அவர் மீது சிவப்பு மை வீசி தாக்குதல் நடத்தினாங்க. எந்த வெறுக்கத்தக்க மன்னராட்சியை அந்த ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சி தோற்கடித்ததோ அந்த மன்னராட்சியாவது கொண்டு அங்கே அமர்த்தணும். அதற்கு என்ன செய்யணும்னா, அந்த தலைவர்களை கொண்டுட்டா ஒரு வெற்றிடம் உருவாகும். ஈரானில் அந்த ஆட்சி மீது மக்கள் முழு மனநிறைவாக இருக்கிறார்கள் என்பது நம்முடைய நிலைப்பாடு அல்ல. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அந்த ஆட்சிக்கு எதிராக கடந்த காலத்தில், மிக அண்மை காலத்தில் கூட, ஓராண்டு முன்பு வரை கூட போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. அந்த போராட்டங்கள் மோசமாக ஒடுக்கப்படவும் செஞ்சிச்சு. அவங்க மேற்கத்திய செய்திகளின் கணக்குப்படி, ஏன்னா அது முழுசாக அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது, அந்த கணக்குப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் அதில் உயிரிழந்தார்கள். ஒரு சிலருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. எல்லாம் உண்மைதான். ஆனால் ஈரானில் யாருடைய ஆட்சி நடக்கணும், என்ன மாதிரியான ஆட்சி முறை வேண்டும் என்று தீர்மானிக்கிற உரிமை ஈரானிய மக்களுக்கு மட்டுமே உண்டு. அது அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ கிடையாது. இந்த துணிச்சல் எங்கிருந்து ட்ரம்புக்கு வந்துச்சுன்னா, சில மாதங்கள் முன்புதான் வெனிசுலா மீது படையெடுத்து இந்த நாட்டினுடைய அதிபர் மதுரோவை அவருடைய மாளிகையிலிருந்தே கைது செய்து அங்கிருந்து கடத்தி கொண்டு அமெரிக்காவில் சிறை வைத்தார்கள். சிறை வைத்தது மட்டுமல்ல, ட்ரம்ப் சொன்னார், நாம் இனிமேல் வெனிசுவேலாவை நடத்தப் போகிறோம். we are going to run வெனிசுவேலா. வெனிசுவேலாவினுடைய அந்த எரிபொருள், பெட்ரோலியம் எல்லாமே நம்ம கைக்கு வந்துடுச்சு. யாருக்கு வேணுமோ வாங்க, காசை கொடுத்து வாங்கிட்டு போங்க, அமெரிக்க டாலர் கொடுத்து வாங்கிக்கலாம் என்று அவர் அறிக்கையும் செய்தார். திருட்டு பொருளை விற்கிறது. இதற்கு வெனிசுவேலாவிற்குள் இதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு.
சீனா கண்டிச்சிச்சு, வடகொரியா கண்டிச்சிச்சு, ருஷ்யா கண்டிச்சிச்சு, பல நாடுகள் கண்டிச்சிச்சு. இந்தியா மென்மையாக கூட கண்டித்ததை நான் எங்கேயும் பார்க்கல. அந்த வெனிசுவேலாவை கைப்பற்றியதன் மூலம் அவங்களுக்கு என்ன ஒரு துணிச்சல் வந்துச்சுன்னா, இந்த பெட்ரோலை பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே ஈரான் மீது சில தடைகள் விதிச்சிருக்காங்க, சாங்ஷன்ஸ் விதிச்சிருக்கிறாங்க. இந்தியா கூட ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு துறைமுகத்தில் ஆயில் டெர்மினஸ், எண்ணெய் கப்பலில் ஏற்றி இறக்குவதற்கான ஒரு முனையம் ஒன்றை கட்டி கொடுப்பது என்று. இந்த கட்டி கொடுக்காமல் இழுத்தடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அமெரிக்காவினுடைய இந்த தடைகள். பல நாடுகளுக்கு ஈரானோடு வணிகம் செய்து கொள்ளாமல், ஈரானோடு ஒத்துழைப்பு கொள்ளாமல் அமெரிக்கா தடை போட்டு வைத்திருக்கு. அப்போ இந்த வெனிசுவேலா எண்ணெய் கைக்கு வந்த பிறகு நம்ம ஈரானோட மோதுகளான்னு அந்த வெனிசுவேலாவினுடைய துணிச்சலில் தான் அவங்க முடிவுக்கு வர்றாங்க. இதே போல் ஈரான்லேருந்து அந்த தலைமையை பிடிச்சிட்டு வந்துடலாம், இல்லை கொண்டுடலாம், வேறு தலைமை வந்துடும் அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் ஈரானிய மக்கள், ஈரானிய இராணுவம், ஈரானுடைய இராணுவத்தை காட்டிலும் வலிமை வாய்ந்த இஸ்லாமிய புரட்சி காவலர்கள், அவங்க 79 மன்னராட்சிக்கு எதிராக அமைக்கப்பட்ட ஒரு படை, ஈரானியன் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் அப்படின்னு பேர், IRGC. அவங்க யாரும் இதுக்கெல்லாம் மசியலை. தாக்குதலுக்கு அவர்கள் எதிர் தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அமெரிக்கா தொலைதூரத்தில் இருக்கு, இன்னொரு கண்டத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஈரான் எப்படி கை கேட்டோம். ஆனால் இன்று உலகத்தில் உலக நாடுகள் 80 நாடுகளில் 800 இராணுவ தளங்கள் அமெரிக்காவுக்கு இருக்கு. வேறு எந்த நாட்டுக்கும் இந்த வசதி கிடையாது. ஒரு சில தீவு நாடுகளில் பிரான்ஸ் தளங்கள் வைத்திருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய அளவில் ஜப்பானில் மட்டுமே 30-40 தளங்கள் இருக்கு. இந்த நாடுகளில் சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், அதில் அடங்கிய பல நாடுகள், இந்த ஒவ்வொரு பஹ்ரைன், இந்த ஒவ்வொரு நாட்டிலும் அமெரிக்காவுக்கு தளப்பகுதிகள் இருக்கு. ஏன்னா இதுதான் எண்ணெய் வளத்தினுடைய மையம். உலகத்தினுடைய எண்ணெய் வளம் வெனிசுவேலாவில் தனியாக ஒரு நாடுன்னு பார்த்தா உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் படிவுகள் இருக்கு. இங்கே மொத்தமாக அரபு நாடுகள் எல்லாம் சேர்த்தா மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வளம் இருக்கு. பழைய போர்களின் போது இந்த எண்ணெய் உற்பத்தி அளவை குறைத்து விலையை உயர்த்துகிற முயற்சியெல்லாம் பண்ணாங்க. எனவே இந்த நாடுகளை அச்சுறுத்தி வைத்துக் கொள்ளணும். அதற்கு ஒரு அடியாள் கம்பெனியாக இஸ்ரேல் இருக்கு. இஸ்ரேலை வைத்து மிரட்டிக்கிட்டு இருக்கணும். மிரட்டவும் செய்வார்கள், உடன்பாடுகள் செய்து அவர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வரவும் செய்வார்கள். இந்த பின்னணியில் தான் உங்களுக்கு பாலத்தீனத்தின் ஒரு பகுதியாகிய காசா முனையை தாக்கி கிட்டத்தட்ட தரைவட்டமாக்கி விட்டார்கள். கொலைனா 60,000த்திற்கு மேற்பட்டவர்கள், அதில் பெரும்பாலும் குழந்தைகள், பெண்கள் படுகொலை செய்தாங்க. மருத்துவமனைகளை அழித்தார்கள், பள்ளிக்கூடங்களை அழித்தார்கள். எல்லாமே அமெரிக்கா உடந்தையாக இருந்தால் செஞ்சிச்சு. அமெரிக்காவினுடைய உதவியும் ஆதரவும் இல்லைன்னா இஸ்ரேல் இதை செய்திருக்கவே முடியாது. நீங்கள் இந்த பாலத்தீன மக்களெல்லாம் இந்த இடத்த விட்டு பெயர்ந்து வேறு பக்கம் போயிடுங்க, காசா முனையே நாங்கள் ஒரு உல்லாச புரியாக மாற்றுகிறோம் என்று அதற்கு தனியார் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த பின்னணியில் தான் இப்போ இந்த ஈரான் மீதான தாக்குதலை, பிப்ரவரி 28 தாக்குதலை பார்க்கணும். ட்ரம்ப் நம்பிக்கையோடு சொன்னார், இந்த போர் அதிகம் போனால் 2 வாரங்கள் நீடிக்கும், 2 வாரத்தில் முடிஞ்சிடும். இந்த 2 வாரத்துக்குள்ளே என்ன செய்வோம்? ஒன்று, அந்த நாட்டுக்குள் அவர்கள் மலைகளுக்குள் மறைத்து வைத்திருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை, அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு பொருத்தமான அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றி விடுவோம். 2,
ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடுவோம். ரெண்டையும் முடிச்சுட்டா எங்களுக்கு ஒன்றும் அங்கே வேலை இல்லை. இதுக்கு தான் நாங்களும் இஸ்ரேலுமா சேர்ந்து நடத்துகிறோம். இன்னைக்கு என்ன நாள் ஆயிடுச்சு பாருங்க, 2 மாதம் ஆகுது. 2 வாரம் இல்லை, 2 மாதம் ஆகுது. போர் முடியலை. இன்னும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பாகிஸ்தானுக்கு ஈரானிய தூதுக்குழு போய், இதோ எங்கள் கோரிக்கைகளை பாருங்கள், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வைத்துக்கொள்ள எங்களுக்கு உரிமை இருக்கு, நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு, அணு பரவல் தடை ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிற நாடுகளில் ஏற்கனவே அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகள் இந்த ஆயுதங்களை வேறு நாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. புதுசாக அணு ஆயுதங்களை வேறு நாடுகள் தயாரிக்கக்கூடாது. 3 நாடு தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாத நாடு. 1 இந்தியா, 2 பாகிஸ்தான், 3 இஸ்ரேல். இந்த கையெழுத்து போடலை இவங்க. இது என்ன, இது ஏற்றத்தாழ்வாக இருக்குது, சமத்துவம் இல்லை. அவங்க அணு ஆயுதம் வைத்துக்கொள்ள நாங்கள் மட்டும் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாதா? இந்தியா வச்சிருக்கும்போது நாங்கள் எப்படி இல்லாமல் இருப்போம்னு பாகிஸ்தான். இஸ்ரேல் இதுவரை என்னிடம் அணு ஆயுதம் இருக்கு இல்லை என்று சொன்னதே கிடையாது. அந்த கேள்விக்கு விடையே கிடையாது. ஆனால் அவர்களிடம் அணு ஆயுதம் இருப்பது எல்லா நாடுகளுக்கும் தெரியும். அப்படி தெரிந்திருப்பதை அவங்க விரும்புகிறாங்க. அப்படி அச்சப்படட்டும், அணு ஆயுதங்களை கண்டு அச்சப்படட்டும். அமெரிக்காவிடம் ஏராளமான அணு ஆயுதங்கள் இருக்குது, தெரிஞ்ச செய்தி. ருஷ்யாவிடம் இருக்குது, சீனாவிடம் இருக்குது. வடகொரியா 2003 இந்த ஒப்பந்தத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்க. நாங்கள் இதில் நீடிக்க முடியாது என்று இப்போ அவங்கள்ட்டையும் அணு ஆயுத போர் தலைகள், வார்ஹெட்ஸ் வச்சிருக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான, அவங்க ஈரானிடமிருந்து அவங்க எதிர்பார்ப்பது அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க, ஈரான் சொன்னது, உண்மையில் நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை. 90% மேல் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டுதான் அணு ஆயுதத்துக்கு போக முடியும். எங்கள்கிட்ட ஒரு மின்சார அமைதி வழியில் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான இதுதான் இருக்கு. அயத்தல்லா காமேனி சொன்னார், அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை எங்கள் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. ஆனால் எங்கள் நாடே அழிந்து போகும், நாங்கள் இல்லாமற் போவோம், பூண்டோடு அழிக்கப்படுவோம் என்ற நிலை வந்தால் அப்போ நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ எங்கள்கிட்ட கிடையாது, உண்மையிலேயே கிடையாது. அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, இதுக்கு முந்தி நடந்த போரில் பிளாக் பஸ்டர் பாம்ஸ், அந்த குண்டு என்ன செய்யும்னா தரையை துளைத்து கொண்டு கீழே போகும், அது வரைக்கும் வெடிக்காது. நீங்கள் எவ்வளவு தொலைவு அதில் திட்டமிட்டு வைக்கிறீங்களோ, ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறீங்களோ, அவ்வளவு தொலைவு போனதுக்கு பிறகு அது சுற்றி இருக்கிற பாறை, மலை எல்லாத்தையும் உடைச்சி நொறுக்கணும். அந்த மாதிரி 3 இடங்களில் பிளாக் பஸ்டர் பாம்ஸ் கொண்டு தாக்குனாங்க. ஆனால் அதில் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கல. ஏற்கனவே இருந்ததையெல்லாம் அவங்க வேறு இடத்திற்கு ஈரான் மாற்றி வச்சுட்டாங்க. எனவே இப்போ புதுசாக நாங்கள் அதை கண்டுபிடிக்கணும். ஈரான் சொன்னிச்சு, நாங்கள் பேசுகிறதுக்கெலாம் ரெடி, அணு ஆயுதம் செய்கிறது இல்லைங்கிறத நாங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு ஒரு அமைப்பு இருக்குது, பன்னாட்டு அணுவிசை முகமை. இந்த முகமை என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அணு ஆற்றல் நிறுவனங்களை போய் பார்வையிடும். இவங்கள்ட்ட எவ்வளோ யுரேனியம் இருக்குது, எவ்வளோ செறிவூட்டி இருக்கிறார்கள், ஏதாவது ரகசியமாக ஆயுதம் செய்கிறாங்களா, வேறொரு நாட்டுக்கு ஆயுதம் செய்வதற்கு உதவி பண்ணுறாங்களா, இது அமைதி வழி உபயோகம்தான். நம்ம நாட்டிலேயே முதல்ல அவர் ஹோமி பாபா நினைவாக ஒரு அணுவிசை நிலையத்தை தொடங்கிய போது ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார். அவர் அதை தொடங்கி வைத்து டெடிகேட்டட் டு த நேஷன், நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் பேசிய பேச்சு இப்பயும் இருக்கு. இந்தியா ஒருபோதும் அணு ஆயுதம் தயாரிக்காது,
அமைதி வழி பயன்பாட்டுக்கு மட்டுமே அணுவிசையை பயன்படுத்துவோம் உறுதி கொடுத்தாங்க. ஆனால் பொக்ரானில் அவங்க மகள் அவங்க அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு அணுவெடி சோதனைக்கு அதை பயன்படுத்தினாங்க. பிறகு வாஜ்பாய் இதை பயன்படுத்தினார். அணு ஆயுதங்களினுடைய ஆபத்து குறித்து, ஏன்னா அணு ஆயுதம் என்பது அது வெறும் ஆயுதம் அல்ல, படைக்கடன் அல்ல, படைக்கருவி அல்ல, இலக்கை மட்டும் தாக்கி அழிக்கக்கூடியது அல்ல, அது இயல்பிலேயே பேரழிவு கருவி. நீங்கள் ஒரு விமானத்திலிருந்து வீசக்கூடிய குண்டை வழிதவறி இன்னொரு இடத்துல போட்டுடலாம், அதனால் ஒரு அழிவு ஏற்படலாம், குறுக்கடிக்கிற யாராவது தாக்கப்படலாம், அதெல்லாம் வேற. ஆனால் இதை ஒரு இலக்கை மட்டும் அழிப்பதற்காக பயன்படுத்த முடியாது. அது எப்போதுமே ஒட்டுமொத்தமாக அழிக்கும். இதுக்கு நமக்கு நல்ல உதாரணம் ஏற்கனவே 1945 ஆகஸ்ட் 6, 8 தேதிகளில் ஹிரோஷிமா நாகசாகியில் அமெரிக்கா வீசிய அணுகுண்டு இன்றும் சாட்சியாக இருக்கு. ஃபேட் பாய், லிட்டில் பாய்னு 2 பேர் கொடுத்து இந்த குண்டுகளை போட்டாங்க. அதில் ஏற்பட்ட அழிவு, கண்மூடி கண் திறக்கிற நேரத்திற்குள் ஏற்பட்ட அந்த பெருத்த சேதம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு அழிவு ஏற்படக்கூடிய ஒரு ஆயுதத்தை, இஸ்லாமிய குண்டுனா இந்துக்களை மட்டும் தாக்குமா அப்படிலாம் இருக்காது, இந்து குண்டுனா இஸ்லாமியர்களை மட்டும் அழிக்குமா அதெல்லாம் கிடையாது. அணுகுண்டுக்கு மதம் இல்லை, சாதி இல்லை, தேசம் இல்லை. அது உயிர்களையும் உடைமைகளையும் அடியோடு கண்மூடி கண் திறக்கிற நேரத்திற்குள் எல்லாவற்றையும் சாம்பலாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். சரியாக அமைதியை விரும்புகிறவர்கள் ஒரே தீர்வு தான் வைத்திருக்கிறாங்க. அணு ஆயுதங்களே கூடாது, எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்பதுதான் அந்த ஒரே தீர்வு. சிறிய ஆயுதம், பெரிய ஆயுதம், இதில் அமைதி வழி பயன்பாடு என்பதற்கெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஏன்னா அமைதி வழியிலிருந்து ஆயுத வழியாக அதை மாற்றுவதற்கு இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகணும், அவ்வளவுதான். தொடர்ந்து அந்த அணு கரு வினை எதிர் வினைகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டே போனால் அடுத்து அதுக்கு போயிடலாம். இந்தியாவே உதாரணம். அமைதி வழின்னு ஆரம்பித்து ஆயுதத்தில் போய் முடிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் அப்படி தான், பல நாடுகளில் அது நடந்திருக்கு. ஆனால் இதையே ஒரு பெருமை, இது வல்லரசு, நம்ம அப்துல் கலாம் பெருமை, அவர் நாட்டை வல்லரசாக்குவதற்கு அணுகுண்டு செய்ய வழிகாட்டினார் என்றெல்லாம் பெருமைப்படுவது பெருமையே அல்ல. அது மக்களை அழிப்பதற்கு ஒரு கருவி செய்து கொடுத்தார். அந்த மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த பேரழிவு ஆயுதம் அணு ஆயுதம் என்ற முறையில் தான் இப்போ அமெரிக்கா ஈரான்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எதுக்காகன்னா, போரியல் வல்லுநர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, a nuclear war cannot be won, can never be won. அணு ஆயுத போரில் வெற்றி பெறுவது தோல்வி அடைவதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா அது அழிப்பது. இப்போ இங்கே என்ன இவ்வளோ தூரம் கவலைப்படுற மாதிரி என்ன நடந்து போச்சுன்னா, பிப்ரவரி 28 இந்த போர் தொடங்கியது. அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல் எதற்கும் ஈரான் பணியை மறுத்துடுச்சு. அவர்கள் அனுப்பிய கண்ணுக்கு புலப்படாத போர் விமானங்களை கூட அதிலிருந்து வெளிப்படுகிற வெப்பத்தை கொண்டு கண்டுபிடித்து அழிச்சிச்சு. 2-3 விமானங்களை அமெரிக்கா இழந்துச்சு. அவங்களுக்கு அது அதிர்ச்சி. இதுவரைக்கும் வரலாற்றில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை, இந்த மாதிரியான போர் விமானங்களை யாரும் வீழ்த்தினதில்லை. B-52 விமானங்களை கூட வியட்நாமில் வீழ்த்தி இருக்கிறாங்க. ஆனால் இது அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய இழப்பு. அதுவும் ஒரு விமானம் வீழ்த்தப்பட்டு அந்த விமானிகள் ஈரானுக்குள்ளேயே குதித்த செய்தியெல்லாம் வந்துச்சு. அந்த பின்னணியில் தான் என்ன பண்ணார்னா, முதல்ல நாங்கள் இந்த போரை நிறுத்திக்கிறோம், ஒரு நல்ல உடன்படிக்கைக்கு என்ன யோசனையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னார். ஈரான் சொன்னாங்க, எங்கள் நாட்டின் மீது நீங்கள் விதித்திருக்கிற தடைகளை நீக்க வேண்டும். எங்கள் தலைவரை கொன்னுட்டீங்க,
எங்களுடைய சொத்துக்களை அழிச்சிருக்கிறீங்க, வெறும் படை கருவிகளையும் பாசறைகளையும் மட்டும் அழிக்கல. அவர் வெளிப்படையா ட்ரம்ப் சொன்னது என்னன்னா, பாலங்களை அழிப்போம், மின் உற்பத்தி நிலையங்களை அழிப்போம். ஒரு பாலத்தை, ஒரு பெரிய பாலத்தை அதே போல அழித்தார்கள். திரும்ப நீங்க மீட்கவே முடியாது என்றெல்லாம் அச்சுறுத்தினாங்க. இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் மட்டுமல்ல, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர். ஏன்னா இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கூட்டு நடவடிக்கை தான் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. அந்த அவங்களுடைய சீற்றத்தை வெளிப்படுத்துவதற்கு அவங்க நடத்தின அந்த தாக்குதல், 28 தாக்குதல். இஸ்ரேல் ஈரானை தாக்கியதோடு கூடுதலாக ஏற்கனவே தெரியும் நமக்கு, காசா முனையில் ஹமாஸை தாக்குகிறது. அதே போல லெபனானில் ஹிஸ்புல்லாவை தாக்குகிறது. எப்படி காசா முனையில் பாலத்தீன குடியிருப்புகளை எல்லாம் அழித்து தரைமட்டமாக்கினார்களோ, அவங்க நோக்கம் என்னன்னா, அந்த இடத்துல எல்லாம் யூதர்களை குடியேற்றணும். அகண்ட இஸ்ரேலை விரிவுபடுத்தணும். அதுதான் இஸ்ரேல் பாதுகாப்புக்கு. அதே போல லெபனான்லேயே அதை விரிவுபடுத்திக்கிட்டே போகணும். ஏற்கனவே லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா தான் அவர்களை உதைத்து வெளியே அனுப்பிடுச்சு முந்தி. எனவே அதையெல்லாம் ஏற்கனவே அந்த அவங்க என்ன அந்த பேஜர்லாம் வச்செல்லாம் கூட நவீன முறையில் கொலைகள்லாம் செஞ்சாங்க. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி இருக்கக்கூடிய பாலத்தீன தலைவர்களை, லெபனான் இடதுசாரி தலைவர்களை கொலை செய்தார்கள். அதே போல ஏமன் நாட்டில் போராடக்கூடிய ஹவுதிகள், அவங்க செங்கடல்ல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சவாலாக இருக்கிறாங்க. இவங்க எல்லார் மீதும் தாக்குதல் தொடருது. இப்போ ஒரு கட்டத்தில் போர் நிறுத்தம் ஏற்படுவதாக இருந்தால் இந்த எல்லா நாடுகளோடும் எல்லா முனைகளோடும் போராட்டம் நடத்தணும். ஹவுத்திகளையும் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் இணைத்து ஈரான் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கு. அதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். இஸ்ரேலுக்கான எதிர்ப்பு அச்சு இந்த நாடெல்லாம் சேர்ந்து. எனவே இதெல்லாம் நிறுத்தினா தான் போரை நிறுத்த முடியும். அப்படி எதுக்கும் அமெரிக்கா கவலைப்படலை. அந்த நிலையில் தான் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அவர் ஒரு கெடு விதிச்சார். யாரு? ட்ரம்ப். நாங்கள் ஒரு 15 கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையில் நீங்கள் இஸ்ரேலை தாக்குறதை நிறுத்திடணும், அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடுகளுடைய தளங்களை தாக்குவதை நிறுத்திடணும். இதில் மிக முக்கியமான ஒரு இடம் ஹோர்முஸ் ஜலசந்தி, ஹோர்முஸ் நீரிணை. நல்ல தமிழில் சொன்னான். ஹோர்முஸ் நீரிணை என்பது ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஓமன், ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய நீர்வழி. இந்தியாவுக்கு இலங்கைக்கு இடையில் இருக்கிற நீர்வழி உங்களுக்கு தெரியும்ல, பாக்கு நீரிணை. அந்த குறுகிய பரப்பு வழியாக தான் கப்பல்கள் போகணும். இப்போ இந்தியாவுக்கு வரவேண்டிய எரிபொருள், எனர்ஜி, நம்முடைய சமையல் கேஸ் சிலிண்டர் உட்பட அந்த கேஸ் இங்கே வந்தால் சிலிண்டர் அடிக்கணும், அங்கே சிலிண்டரில் வராது. அந்த கேஸ் உட்பட கப்பலில் வர்றதுன்னா இந்தியாவுக்கு வர்றதில் 60 விழுக்காடு அங்கேருந்து தான் வரணும். சைனாவுக்கு போகிறதும் அப்படி தான். பல நாடுகளுக்கு அங்கேருந்து தான் போகணும். உலக அளவில் 20 விழுக்காடு இந்த பாதை வழியாகத்தான் கச்சா எண்ணெயும் எரிவாயும் போயாகணும். இந்த பாதை ஒரு பக்கத்தில் ஈரான் கையில் இருக்குது, இன்னொரு பக்கம் ஓமன் கையில் இருக்குது. ஈரான் அதை மறிக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் விட்டுறோம் போங்க, எங்களுக்கு விரோதமான நாடுகளை விட மாட்டோம். இந்தியாவுக்கு 2 கப்பல் வந்துச்சு, போங்க, ஏன்னா இந்திய மக்கள் எங்களுக்கு நண்பர்கள், அவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற இந்திய மக்களை தான் சொன்னாங்க, அரசாங்கத்தை சொல்லலை. சீனாவுக்கு அவங்க கொடுத்தாங்க. அவங்க எந்த நாடு போனாலும் புதுசாக ஒரு நிபந்தனை போட்டாங்க, அமெரிக்க டாலரில் கொடுத்தா எங்களுக்கு ஏற்றுக்க மாட்டோம், சீன நாணயத்தில் கொடுக்கணும், அதுதான் நீங்கள் எங்களுக்கு சர்வதேச நாணயம்.
இதையெல்லாம் ஒரு நிபந்தனையாக்கி இதெல்லாம் மாற்றணும் கொள்ளணும்னு ட்ரம்ப் போட்டார். ஒரு கடைசியாக என்ன சொன்னார்னா, இந்த கெடு முடிவதற்குள் இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவருடைய இந்த ட்ரூத் சோஷியல் என்று ஒரு கீச்சகம் இருக்கு ட்விட்டரில், அதில் அவர் தான் தொடர்ந்து அவருடைய இதை எழுதுவார், நிலைப்பாட்டு. அதில் எழுதினார், a whole civilization is going to die. ஒரு முழு நாகரிகமும் மடிய போகிறது. என்ன பொருள் அதுக்கு? ஈரான் ஒரு தொன்மையான நாகரிகம் கொண்ட ஒரு நாடு, பாரசீக நாகரிகத்தினுடைய தொட்டில், ஏறத்தாழ 5000 ஆண்டு கால நாகரிகம். சீன நாகரிகத்தைப் போல, தமிழ் நாகரிகத்தைப் போல, எகிப்திய நாகரிகத்தைப் போல, சுமேரிய நாகரிகத்தைப் போல தொன்மை வாய்ந்த ஒரு நாகரிகம். அதுவே அழிஞ்சிரும். ஏன்? அந்த மக்களுக்கு மின்சாரம் இருக்காது, குடிக்க நீர் இருக்காது, போக்குவரத்து வழி இருக்காது, ஒண்ணுமே இல்லாமல் அழிச்சிருவோம். எவ்வளவு பேர்? 9 கோடி மக்கள் வாழக்கூடிய நாடு அது. அதுக்கு என்ன பொருள்? ஒரே ஒரு பொருள் தான் இருக்க முடியும். ஒரே ஒரு ஆயுதத்தை கொண்டு ஒரு நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் அந்த நாகரிகத்தையும் அழிக்க முடியும் என்றால் அணுகுண்டு கொண்டு தான் செய்ய முடியும். தெளிவான மிரட்டல் என்னன்னா, நாங்கள் அணுகுண்டு போடுவோம். உண்மையில சொன்னா ட்ரம்ப் பக்கம் நிற்கக்கூடியவங்களே அதிர்ந்து போனாங்க. அவரை நியாயப்படுத்தக்கூடியவர்களே அதிர்ந்து போனாங்க. ஐயோ, என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு. நான் அன்றைக்கி அந்த செய்தி படித்துட்டு, அவங்க காலை 8 மணி, நமக்கு இங்கே இரவு நேரம், அவங்க பகல், நமக்கு இரவு, நம்ம இரவு அவங்களுக்கு பகல். என்ன இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? தூக்கமே வரல, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன நடக்குன்னு. ஒரு 2 மணி நேரம் தான் இடைவெளி இருக்கும்போது ஒயிட் ஹவுஸில் ஒரு கூட்டம் போட்டு, நாங்கள் இதை தள்ளி போடுறோம், புது நிபந்தனைகளை விதிக்கிறோம், ஈரான் அவங்க கருத்துக்களை சொல்லட்டும், நாங்கள் அதை பரிசீலிக்கிறதுக்காக இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் ஒத்தி போடுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்ன கண்டிஷன்? நாங்கள் நீங்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியில், ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களை விட்டுறணும், தடையில்லாமல் விடணும். இதுக்கு கேட்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஈரானை முற்றுகையிடுவோம், ஈரான் துறைமுகங்கள் அனைத்தையும் முற்றுகையிடுவோம் அப்படின்னு அவர் அறிவித்தார். அவங்களுக்கு ஒரு தீவு இருக்குது, கார்குன்னு ஒரு தீவு, அங்கே தான் இந்த எண்ணெயெல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய தீவு. அதன் மீது தாக்குதல் நடத்துவோம். எதற்குமே ஈரான் அசரவே இல்லை. நாங்கள் 10 நிபந்தனை போடுறோம். எங்கள் நாட்டின் மீதான தடைகளை நீக்கணும், எங்களுக்கு இதுவரை ஏற்பட்ட இழப்புக்கு இழப்பீடு கொடுக்கணும், நீங்கள் இத்தனை நாள் பஹ்ரைன்லேயோ சவுதி அரேபியாவிலேயோ வேறு மத்திய கிழக்கு நாடுகள்லையோ வைத்திருக்கிற தளங்களை பற்றி நாங்கள் பேசலாம். ஆனால் இப்போ நீங்கள் அந்த தளங்களை கொண்டு தான் எங்கள் மேலே விமான தாக்குதல் நடத்துகிறீங்க. அந்த தளங்களிலிருந்து நீங்கள் தாக்குதல் நடத்தினால் இந்த வட்டாரத்தை விட்டு நீங்கள் வெளியே போயிடும். அமெரிக்க படைகளை மத்திய கிழக்கிலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும். இதுதான் எங்கள் நிபந்தனை. ட்ரம்ப் என்ன பண்ணார்? கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு கொஞ்சம் ஏதோ நியாயமாக பேசுகிறாங்கப்பா, கொஞ்சம் பேசி பார்க்கலாம் நம்ம அப்படின்னு இஸ்லாமாபாத்துக்கு தூதுக்குழு அனுப்புனார். வேன்ஸ் தலைமையில் அனுப்புனார். இங்கிருந்து ஈரான் தரப்பில் அந்த அப்பாஸ் அராச்சி, அவங்களுடைய அயலுறவுத்துறை அமைச்சர், மற்ற தலைவர்களை கூப்பிட்டாங்க. இதில் நம்ம மோடிக்கெல்லாம் வைத்தறிச்சலான விஷயம் என்னென்னா, இது எல்லாத்துலேயும் நடுவில் நின்று இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வழி நடத்தியது பாகிஸ்தான். இது பாகிஸ்தான் அது ஒரு பெரிய பயங்கரவாத நாடு, அது தனிமைப்படுத்தி அது முஸ்லீம் மதவெறி வழக்குதெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருப்பான் பாருங்கள். அந்த நாட்டினுடைய படைத்தளபதி அசீம் முனீர் ஏற்கனவே வெள்ளை மாளிகைக்கே அழைத்து அசீம் முனீரோடு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப், நவாஸ் ஷெரீஃபுக்கு தம்பின்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் தான் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையில் பார்க்க போனால்
இந்த நேருக்கு நேர் ஈரானிய குழுவும் அமெரிக்க குழுவும் நேருக்கு நேர் சந்திக்காமல் இவங்க ஒரு அறையில் இருந்து கொண்டு இவங்க முன்மொழிவுகளை சொல்கிறது, அவங்க பதிலை சொல்கிறது, அப்படி நடந்துச்சு. அது நடந்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா, இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தலை. இந்த போர் நிறுத்தத்துக்கும் அதுக்கு சம்மந்தம். ஆனால் பாகிஸ்தான் அறிவித்தது என்னன்னா, எல்லா களங்களிலும் போர் நிறுத்தப்படும்ங்கிறது அவங்க முன்வைத்த யோசனை. ஈரானை அமெரிக்கா தாக்கக்கூடாது, ஈரானை இஸ்ரேல் தாக்கக்கூடாது, மத்திய கிழக்கு நாடுகளை, வளைகுடா நாடுகளை ஈரான் தாக்கக்கூடாது, அது இஸ்ரேலையும் தாக்கக்கூடாது. எந்த நாடு எந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தாது என்றால், நீங்கள் இஸ்ரேல் மட்டும் நாங்கள் ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துவோம், அது எங்கள் உரிமை என்று சொன்னால் நிற்காது. இப்போ கடைசியாக வந்திருக்கிற செய்திப்படி அதிபர் ட்ரம்ப் சொல்லிட்டார் நெட்டன்யாகுவிட்ட, முதல்ல அதை நிறுத்துங்க, நீங்கள் போரை தொடர்வதாக இருந்துச்சுன்னா அப்படி தொடரக்கூடாது என்று நிறுத்த சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் ஈரானுடைய போர் வலிமை, படை வலிமையை அது அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒன்று, அந்த நாட்டில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு படை இருக்குது. இப்போ அமெரிக்காவில் அவங்களுக்குள்ள நிறைய உள் சண்டைகள். ட்ரம்ப் அவருடைய குடும்பத்தை வைத்து கொண்டு தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கார். அவருடைய மருமகன் இருக்கிறாரு படைத்துறை மந்திரியா, சிஐஏ தலைவர் விலகி போயிட்டார். இன்னும் நிறைய பிளவுகள்லாம் இருக்குது. அவர் கட்சிக்குள்ளேயும் இருக்குது, அவருடைய எதிர்கட்சிக்குள்ளேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எதிரி படை நடமாட்டங்கள், கடலுக்கு அடியில் நகர்கிற நீர்மூழ்கிகள், வானத்தில் அதி உயரத்தில் பறந்து வரக்கூடிய விமானங்கள், இவற்றையெல்லாம் இவர்களுக்கு கண்டறிந்து சொல்லுகிற வேலையை ருஷ்யாவும் சீனாவும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது அவங்களுடைய உரிமை. எச்சரிக்கிறாங்க, அதற்கேற்ப இவர்கள் உஷாராகிடுறாங்க. எப்படி இவங்களுக்கு தகவல் தெரியுதுன்னா, இதை விட முக்கியமானது இப்போ அணுகுண்டு பேச்சே இப்போ அடிபட்டு போச்சு. அணுகுண்டு பிரச்சனையே இப்போ இல்லை. ஏன்னா அணுகுண்டை விட ஆபத்தான ஒரு ஆயுதம் அவங்க கையில் இன்னைக்கு இருக்கிறது பேலிஸ்டிக் மிசைல்ஸ். பேலிஸ்டிக் மிசைல்ஸ்னால் ஏவுகணையின் தலையில் எரிகணையை பொருத்தி அனுப்புவாங்க. இந்த ஏவுகணை எப்படி ஒரே நேரத்தில் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் போய் தாக்குது? நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த வில்லு அம்பு இருக்கு, வில்லிலேருந்து அம்பு புறப்பட்டு போகுது. நீங்கள் அந்த வில்லில் நாணேற்றி அந்த அம்புக்கு என்ன விசை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது போகும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தூரம் போன பிறகு அதனுடைய வேகம் குறைஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் தான் இருக்கும். எவ்வளவு நவீன துப்பாக்கியாக இருந்தாலும் அந்த துப்பாக்கியில் தோட்டாவை போட்டு சுடும் போதும் அது கொஞ்சம் தூரத்தில் அதனுடைய விசையை இழந்துடும். ஆனால் இந்த மிசைல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு இன்னொன்று ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆகாயத்தில் செயற்கைக்கோள்லாம் ஏவுறாங்கல்ல, ராக்கெட் ஏவுறாங்கல்ல, எப்படி தெரியுமா உங்களுக்கு? இங்கே புறப்படுற இடத்துல ஒரு விசை கொடுத்து தூக்கி விடுறதோடு போயிடுறதில்ல. குறிப்பிட்ட தொலைவு போனதுக்கு பிறகு அதனோடு இணைக்கப்பட்ட வெடிமருந்து சிப்பங்கள் இருக்கும், அதை வெடிக்க வைப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு தூக்கிட்டே போகும். உங்களுக்கு புவியீர்ப்பினுடைய எல்லையை தாண்டுகிற வரைக்கும் அந்த மேலே கொண்டு போய் விட்டுரும். இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படி தான். இவர்கள் விசை உந்தும் ஏவுகணைகள். இது போகிற வழியில் மீண்டும் 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 எடுத்துக்கிட்டே போகும். அதனுடைய இலக்கு தெளிவாக தீர்மானிக்கப்பட்டு அதிலேயே ஒரு கணினி அமைப்பின் மூலமாக அது வழிநடத்தப்படும். ஐயோ இது வருது என்று ஒரு விமானமோ ஒரு படையோ விலகி போனால் இது விடாது, துரத்தி கொண்டு போய் தாக்கும். அதனுடைய விரைவு அப்படிப்பட்டது இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ். இது இப்போ எல்லா நாட்டிலையும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதை விட முக்கியமாக இன்னைக்கு ஈரான் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளில் ரொம்ப முக்கியமானது ஹைப்பர்சானிக்னு பேர். ஹைப்பர்சானிக் என்று சொன்னால் சூப்பர் சானிக்னு ஒன்று இருக்குது, ஹைப்பர்சானிக்னு ஒன்று இருக்குது. ஒளியை மிஞ்சும் வேகம். இப்போ விமானங்கள் கூட வந்துடுச்சு. சூப்பர் சானிக் கன்கார்டுன்னு ஒரு விமானம் வந்துச்சு, சூப்பர் சானிக் ஃப்ளைட்டு. நம்ம பேசுகிற இந்த ஒளி எவ்வளோ வேகமாக போகுதோ அதை விட வேகமாக அது போகும்னு அர்த்தம். ஆனால் இந்த ஹைப்பர்சானிக்
ஒளியின் வேகத்தை போல் 5 மடங்கு. உலகத்திலேயே என்ன மாதிரி ஏவுகணை வந்தாலும், எங்கிருந்து என்ன மாதிரியான குண்டுகள் ஏவப்பட்டாலும் வானிலேயே வழிபறித்து தடுப்பதற்குரிய ஒரு ஏர் டிஃபென்ஸ், வான் பாதுகாப்பு முறை இஸ்ரேல் கிட்ட தான் இருந்துச்சு. அமெரிக்கா தான் அதை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கு தான் அவங்க வந்து அயர்ன் டோம்னு பேர் வச்சாங்க. ஒரு இரும்புல கூடு கட்டி அந்த இரும்பு கூண்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் உண்மையில இரும்பு கூண்டெல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணோம்னா, வணக்கம் வந்து கொண்டிருக்கிற அந்த ஏவுகணையை கண்டறிந்து அதை இன்டர்செப்ட் பண்ணும், வழிமறித்து அதை தடுத்து நிறுத்தும். அந்த மாதிரியான கருவிகள்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால தான் கடந்த காலத்தில் முதல்ல ஹமாஸ் அப்படி ஒரு தாக்குதல் நடத்தும் போது நிறைய ஒரே நேரத்தில் நிறைய ஏவுகணைகளை ஏவி அதில் ஒரு சிறு பகுதி ஒரு 10% போய் தாக்குனா கூட சேதந்தாங்கிற மாதிரி அனுப்பிச்சாங்க. இதுதான் அயர்ன் டோம். ஆனால் இப்போ அந்த அயர்ன் டோம் செயலிழந்து விட்டது. நீங்கள் தொலைக்காட்சிகளில், செய்தி ஏடுகளில் இன்னைக்கு டெல் அவீவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெல் அவீவ் இன்னைக்கு தரைவட்டமாகி குப்பை மேடாகி கிடக்கிறது. இஸ்ரேலால் இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு தரைமட்டமாகி போய் கிடக்கு. அவங்க பூமிக்கு அடியில் வைத்திருக்கிற பதுங்கு குழிகளில் தான் போய் வாழணும். பதுங்கு குழியில் எவ்வளோ நாள் வாழ முடியும், எப்படி இருக்க முடியும்? அதுக்கும் இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராக் பஸ்டர் ஏவுகணைகள் வந்துச்சுன்னா அதையும் உள்ள போய் தாக்கும். அப்போ இன்னைக்கு புதுசாக ஒரு கருவியை ஈரான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை பற்றி இன்னைக்கு தான் செய்தி வருது. என்னன்னா, இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், ஒளியை மிஞ்சும் வேகத்தில் செல்லக்கூடிய ஏவுகணைகள், ஒளியை மிஞ்சும் வேகத்தில் செல்லக்கூடிய பேலிஸ்டிக் ஏவுகணைகள். இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒரு கிளைடர் இணைச்சு அனுப்புகிறாங்க. கிளைடர்னா தெரியும்ல உங்களுக்கு, இந்த மலையிலேருந்து பறந்தபடி தரைக்கு வர்ற மாதிரி கிளைடர்னு வச்சுருப்பாங்க. இந்த கிளைடர் என்ன பண்ணோன்னா, இதிலிருந்து பிரிந்து காற்றின் விசையை மட்டுமே பயன்படுத்தி ஒரே திசையில் போகாமல் வேண்டுமென்ற முறையில் வளைந்து போய் தாக்கும். இப்போ டெல் அவீவில் இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையத்தை ஈரான் தாக்கும்போது டான்சிங் மிசைல்ஸ்னு சொன்னாங்க. இந்த ஏவுகணைகள் ஆடிக்கொண்டே போகுது, ஒரு இடத்துல நிலையாக வர்றதில் தடுக்கிறதுக்கு. அவ்வளோ பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் பிடிவாதமாக, ஏன்னா அது வந்து நெட்டன்யாகுவினுடைய அரசியல் வாழ்க்கையே இந்த போரை சார்ந்து தான் இருக்குது. ஒரு யூத ஜியோனிச அரசை பாதுகாக்கணும்னா அது ஒன்று தான் இருக்குது. அமெரிக்காவுக்கும் இதான், இதைத்தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போரை அவங்களால சுலபத்தில் விட முடியாது. ரொம்ப அழகாக ஒரு ஆய்வாளர் எழுதியிருந்தார், டொனால்ட் ட்ரம்ப் இஸ் நாட் ரன்னிங் த சிஸ்டம், பட் த சிஸ்டம் இஸ் ரன்னிங் டொனால்ட் ட்ரம்ப்னு எழுதியிருந்தார். இந்த அமைப்பை டொனால்ட் ட்ரம்ப் இயக்கவில்லை, டொனால்ட் ட்ரம்ப்பையே இந்த அமைப்பு தான் இயக்குகிறது. அதுக்கான காரணிகளை எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆளும் வகுப்பு என்பது பெருமளவு ஆயுத உற்பத்தியை சார்ந்திருப்பது. நீங்கள் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மூத்த அறிஞர் அவர் நோம் சோம்ஸ்கி எழுதினார், அமெரிக்காவில் கொரோனாவில் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு உரிய மருந்துகள் இல்லை, மருத்துவமனையில் காப்பீடு இல்லை, மருத்துவமனைகளில் அவர்களுக்கு மூச்சு விடுவதற்கான கருவிகள், வெண்டிலேட்டர் இல்லை. எங்கே தெரியுமா? எந்த அமெரிக்கா ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளை குவித்து வைத்திருக்கிறதோ அந்த அமெரிக்காவில் நோயாளிக்கு மருத்துவ கருவிகள் இல்லைன்னு அவர் எழுதினார். ஏன்னா அவங்க அணுகுண்டுகள், அவங்களுடைய முக்கியமான உற்பத்தி பொருளே என்னன்னா, அமெரிக்க தொழில்துறையினுடைய முக்கியமான உற்பத்தி பொருள் இந்த போர் விமானங்கள், இந்த நவீன கருவிகள், இந்த ஏவுகணைகள். இதான்
இப்போ இந்த கருவிகள், இந்த போர் விமானங்கள், இந்த போர் தளவாடங்கள் எங்க கொண்டு போய் விற்கிறது? அவங்களுக்குள்ளேயே தினம் ஒரு சண்டை போட்டு வித்துட்டு இருக்க முடியாது. எனவே என்ன பண்ணணும்னா, உலகத்தில் போர் நடக்கிற இடத்துல கொண்டு போய் தான் விற்கணும். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போரா, உக்ரைன்கிட்ட கொண்டு போய் விற்றுக்கலாம், அவங்ககிட்ட காசு வாங்கிக்கலாம். எதுவுமே நோ ஃப்ரீ லஞ்ச், ஓசி கிடையாது எதுவுமே. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்த போது இந்தியா கிட்ட அமெரிக்கா ஆயுதம் வித்துச்சு. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் 9 ஆண்டுக்கு மேல் போர் நடந்த போது 2 நாடுகளிடமும் அது ஆயுதம் வித்துச்சு. இன்னும் சொல்ல போனால் முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் ரெண்டிலையுமே ஆயுத விற்பனையின் மூலம் வளம் பெற்ற நாடு தான் அமெரிக்கா. எனவே அந்த நாட்டில் அரசு கொள்கைகளை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கூட்டு இருக்கு. அந்த கூட்டு எதுன்னா, இராணுவத்திற்கும் இராணுவ தலைமைக்கும் தொழில்துறை தலைமைக்குமான கூட்டு. நம்ம இந்தியாவில் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இந்த ரஃபேல் விமானம்லாம் வரும்போது மோடி யாரை கூட்டு போனார்? அம்பானி கூட்டு போனார் இல்லையா? அதாவது இது வரைக்கும், இதுக்கு முந்தைய மோடி காலத்துக்கு முன்னால் வரைக்கும் டாங்கி உற்பத்தியா, துப்பாக்கி உற்பத்தியா, தோட்டா உற்பத்தியா எல்லாமே அரசு பொறுப்பில் தான் இருக்கும். இப்போ தனியார்ட்ட இதை ஒப்படைக்க பார்க்குறாங்க. இப்போ டிஃபென்ஸ் காரிடார் என்ற ஒன்றை உருவாக்குவது, அதில் தனியார் முதலீட்டை ஊக்கப்படுத்துவது, ஏன்னா இதில் கிடைக்கிற ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க தனியார் தான். அந்த ஃபோர்டு கம்பெனியாக இருக்கட்டும், வேறு எந்த கம்பெனியாக இருக்கட்டும், விமான கம்பெனிகள் எல்லாமே அவங்க எல்லாம் சேர்ந்து தான் செய்கிறாங்க. இதுக்கு பேர் தான் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்னு பேர். படைத்துறை தொழில்துறை கூட்டு இயக்கம், கூட்டு அமைப்பு. அரசாங்க கொள்கைகளை இவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். இந்த ஒரு துறையில் மட்டும்தான் இல்லை. நான் சென்ற முறை அமெரிக்க தேர்தலின் போது ஒரு வகுப்பில் விரிவாக பேசணும். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் நிற்கும்போது, எதிர்த்து ஜனநாயக கட்சியில் பைடன் நிற்கும்போது அங்கே ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த கரிம உமிழ்வுகளை கட்டுப்படுத்தணும், சுரங்கங்களை தோண்டிக்கிட்டே போகக்கூடாது, அணு உலைகளை தோற்றுவித்து கொண்டே போகக்கூடாது, இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்துன்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் தனியாக ஒரு குழு உட்கார்ந்து ட்ரம்ப் வெற்றி பெற்றால் என்னென்னலாம் இந்த கரிம சுரங்கங்கள் தோன்றணும், கார்பன் டை ஆக்சைடு உமிழக்கூடியதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. ட்ரம்ப் அதுக்கு தெளிவான வெளிப்படையான கொள்கை ஆதரவாளர். அவர் ட்ரில் பேபி ட்ரில்னு மகளிர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார் மேடையில். தோண்டி எடு, நம்ம வளர்ச்சியை பிடிக்காதவன் தான் நிலக்கரி எடுக்காத, அதை எடுக்காதவங்க, கடலில் நாடு மூழ்கி போயிடுமா, அதெல்லாம் பொய். நம்ம வளரணும்னா என்ன அர்த்தம்? அவரை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பணக்காரர்கள், அவங்களுடைய தொழில்துறை குழுமங்கள். இப்போ என்ன ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா, நம்ம சொல்லுவோம்ல, ஆப்பசைத்த குரங்கு போய் என்ன பண்ணிச்சு, இந்த முளைக்குச்சியை எடுக்கிறேன்னு அசைச்சிச்சு, அது வால் போய் இடுக்கில் சிக்கிக்கிடுச்சு. இதுதான் இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு இருக்கிற நிலை. எப்படி போர் தொடங்கும் போது அவங்க அறிவித்த 2 நோக்கங்கள் நான் முன்பே சொன்னேன். ஆட்சி மாற்றம், அணு ஆயுதம் உற்பத்தி செய்வதை தடுப்பது. இந்த 2 நோக்கத்திலே அவங்க வெற்றி பெறலை. இப்போ சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு போரை விட்டு ஓடுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கௌரவமாக நாங்கள் தோற்று போகல, நாங்கள் வெற்றிகரமாக பின்வாங்கிட்டோம் என்று சொல்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஈரான் கையில் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேறொரு கருவி இருக்கிறது. அது அணு ஆயுதமும் இல்லை, பேலிஸ்டிக் மிசைல்ஸும் இல்லை, ஒளியை மிஞ்சும் வேகம் படைத்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸும் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. அறிவியலாளர்கள் நினைச்சாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று போட்டி தயாரிச்சிருவாங்க. இந்த ஆயுதங்களை போய் ஈரான் கையிலிருந்து பறித்து கொள்ளலாம். அமெரிக்கா பெரிய படையெடுத்து போய் பறித்து கொள்ளலாம். அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் இருந்துச்சு, ஈரானுக்குள்ள படையை அனுப்பணும், தரைப்படையை அனுப்பணும்.
அதெல்லாம் செஞ்சோம்னா இந்த குர்திஸ்தான் போராளிகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நம்மளோட சேர்ந்துக்குவாங்க. ஈராக்கில் சதாம் ஹுசைனை ஒழிச்சு கட்டின மாதிரி ஈரானிய ஆட்சியாளர்களை ஒழித்து விடலாம், நம்ம விரும்புகிற அரசை ஏற்படுத்தி விடலாம்னு நினச்சாங்க. ஆனால் ஈரான் என்ற அந்த ஒரு பரந்த நிலப்பரப்புக்குள் அதனுடைய நில அமைப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வியட்நாமில் தோற்ற அமெரிக்கா, ஈராக்கில் தோற்ற அமெரிக்கா, ஆப்கானிஸ்தானில் தோற்ற அமெரிக்கா பல நாடுகளில் தோல்வியை மட்டுமே அனுபவித்து இங்கே ஈரானில் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. அமெரிக்கா இடைக்காலத்தில் நினைச்சதை செய்ய முடியதாக இருந்ததற்கு காரணம் 80களின் பிற்பகுதியில் சோவியத் ஒன்றியம் கலைந்து போன பிறகு உலகத்தின் ஒரு துருவ உலகமாக அமெரிக்கா ஆயிடுச்சு. அமெரிக்கா தான் இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு துருவம், அமெரிக்கா வைத்தே தான் சட்டம் என்ற நிலை இன்னைக்கு இல்லை. அமெரிக்காவுக்கு போட்டியாக ஒரு பொருளியல் வல்லரசாக சீனா உருவாகிவிட்டது. அவன் தேர்ந்த வியாபாரியாக இருக்கிறான், அவனும் புரட்சியெல்லாம் ஏற்றுமதி பண்ணல. நான் உலகம் பூரா ரோடு போட்டு சில்க் ரூட் போட்டு எல்லா பொருளையும் விற்கணும். அந்த வணிக பாதைகளை பாதுகாத்து கொள்ளுவதற்கு இப்போ இலங்கையில் கொலம்போ துறைமுக நகரம், கம்பன்தோட்டா துறைமுகம், இந்த மாதிரி பாதுகாப்புகளை ஒழுங்கு செய்து கொள்ளணும். எவ்வளவு முற்போக்கோ பிற்போக்கோ ஆட்சியாளர்களோடு உறவு வைத்துக் கொண்டு செய்யணும். இன்னொரு பக்கம் புத்தின் பற்றி நம்ம தனியாக பேசணும், ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம். அவர் ஒரு நெருக்கடியில் தான் இருக்கிறார், ட்ரம்ப்புக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது, அது ஒரு பக்கம். ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா தனித்து ஒற்றை வல்லரசாக ஆட்சி செலுத்த முடியாது. சீனாவினுடைய பொருளியல் வலிமைக்கு ஈடு கொடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக சீனாவுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா எரிபொருளும் கிடைக்குது, தடையில்லாமல் கிடைக்குது. ஈரான் செய்யுது, வேற யாரும் அந்த வழியாக போனாலும் அந்த சீன நாணயத்தில் கொடுக்க சொல்லுது. அமெரிக்க டாலருடைய இடத்திற்கு சீன ரென்பினோ என்னமோ அந்த நாணயத்தோட பேர் அது வந்துடுச்சு. ஆக வெகு விரைவாக ஒற்றை துருவம் என்ற உலகம் மாறி பல துருவ உலகமாகி கொண்டிருக்கு. ஒன்று மட்டும் இல்லை, அமெரிக்காவும் சீனாவும் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சுயேட்சையாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த ஒரு நாகரிகம் சாகப் போகிறது என்று அதிர்ச்சிக்குரிய முறையில், அதாவது ஒரே அர்த்தம் தான், அணுகுண்டு போட்டு நாங்கள் ஈரானை அழிக்கப் போகிறோம்னு ட்ரம்ப் மிரட்டி கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு இதை படித்த பிறகு தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் எனக்கு பொதுமக்களுக்கு தெரிந்ததை விட கூடுதலான தகவல்கள் தெரியும் என்று பதிலுக்கு எழுதியவர் யார் தெரியுங்களா? இத்தாலியினுடைய பிரதமர் ஜார்ஜியா மிலோனி. இத்தாலி ஒரு நேட்டோ நாடு. கொரோனா நேரத்தில் இத்தாலிக்கு மிகப்பெரிய அளவில் கொரோனா பெருந்தொற்று பாதித்த போது அவர்களுக்கு மருத்துவம் செய்ய உதவிகள் செய்ய கியூபா தான் மருத்துவர் குழு அனுப்பியது. ஆனால் அதே கியூபாவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு வர்த்தக தடைகளை செயல்படுத்திய நாடு இத்தாலி. இத்தாலி அரசு கியூபாவிடம் அன்னைக்கு மன்னிப்பு கேட்டது, நாங்கள் பெருந்தவறு செய்து விட்டோம்னு சொன்னது. ஒரு நிலைத்த நாடு, நிலைத்த முதலாளிய நாடு அது இத்தாலி. இன்னொரு நாடு ஸ்பெயின். ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர் சொன்னார், நீங்கள் நடத்துவது சட்டப்படியான போர் அல்ல, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண மாட்டோம். எப்பா ஹோர்முஸ் நீரிணையை மூடிட்டான், நமக்கெல்லாம் வரவேண்டிய எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்படுது, எல்லோரும் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் என்று எல்லாரையும் கூப்பிட்டாரு ட்ரம்ப்பு. யாருமே முடியாதுன்ட்டாங்க. என்ன சொன்னார் தெரியுங்களா ட்ரம்ப்பு? எல்லாம் கோழை பயலுக, நேட்டோ கோழைகளை கொண்டதாகிவிட்டது. இப்போ விரைவில் என்ன நடக்க போகுது? நேட்டோவை கலைக்க போகிறாங்க, அல்ல நாட்டோ செயலற்று போயிடும். வார்சா ஒப்பந்தம் இல்லாத போது நேட்டோவுக்கு என்ன வேலை? எந்த கூட்டணிக்கும் வேலை இல்லை. இனி புதிய கூட்டுகள் உருவானாதான் உண்டு.
அமெரிக்கா, ருஷ்யா, சைனா என்ற வரிசையில் இன்னொரு வல்லரசாக ஈரான் சேர்ந்திருக்கு. வடகொரியா ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நமக்கு சரியா தகவல் தெரியல. அப்போ என்னாச்சு? இந்த ஹோர்முஸ் என்பது ஈரான் கையில் இருக்கிற ஒரு புதிய கருவி, புதிய ஆயுதம். இதை பயன்படுத்தி கொண்டு அவங்க போரில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஈடாக ஏராளமாக தொகை சம்பாதித்து குவிக்கிறார்கள். அவங்களுக்கு உயிர் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, ஆயிரக்கணக்கில் ஏற்பட்டிருக்கு. பாலங்கள், கட்டடங்கள் சேதமடைஞ்சிருக்கு. உள்நாட்டில் உண்மையிலேயே பொருளியல் நெருக்கடி இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கடந்து அவர்களுக்கு நிறைய வருமானம் சேகரித்து கொடுக்கிற இடமாக ஹோர்முஸ் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்ல செய்தி என்னன்னா, அப்பாஸ் அராச்சி, அதாவது ஈரானுடைய அயலுறவுத்துறை அமைச்சர், பாகிஸ்தானுக்கு போயிட்டு இன்னைக்கு நாள் பூரா அவர் சுற்றுறார். அடுத்து அவர் சவுதிக்கு போகிறார். சவுதிக்கு போயிட்டார், இப்பயே போயிட்டார். இந்த ஒவ்வொரு வளைகுடா நாட்டுக்கும் போகிறார். சவுதி அறிவிச்சிட்டாங்க, அமெரிக்காவினுடைய போர் முயற்சிகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தரமாட்டோம். ஏன் நம்ம ஏன் உதவாங்குவானே? நம்ம போய் தலையிட்டு நம்ம மேலே கொண்டு போடுறோம். எப்படி துபாய் பாதிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். ஐக்கிய அரபு அமீரேட்டுகளுக்கு நிறைய நிதி வளம் உள்ள நாடு. அமெரிக்காவிலேயே அவங்க அதிக முதலீடு செய்யக்கூடியவங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், I2U2 ஒப்பந்தத்தில் அவங்க ஒரு பங்காளி. இஸ்ரேல், இந்தியா, அமெரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இவ்வளவும் சேர்ந்து தான் அந்த இஸ்ரேல் பாதுகாப்பு கூட்டு. இன்றைக்கி எல்லாம் உடைஞ்சு நொறுங்குது. ஈரான் அடிக்கிற அடியிலையும் ஈரானுடைய பொருளாதார தாக்குதல், ஹோர்முஸ் நீரிணையில் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும், நான் சென்ற முறை சொன்னேன், வகுப்பை முடிக்கும்போது சொன்னேன், ஈரானில் ஆட்சி மாற்றம் என்ற நோக்கத்தோடு படையெடுத்த அமெரிக்காவில் அங்கு ஆட்சி மாற்றம் வரக்கூடிய நிலை வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தினுடைய 25வது திருத்தத்தின்படி அந்த நாட்டினுடைய துணை அதிபர், அமைச்சரவை எல்லோரும் கூடினால் ரொம்ப பொருத்தமில்லாத, நாட்டுக்கு கேடு பயக்கிற வேலைகளை ஒரு குடியரசுத் தலைவர் செய்வதாக தெரிந்தால் அவரை பதவி நீக்கம் செய்யலாம். செய்துவிட்டு எஞ்சிய பதவி காலத்திற்கு அந்த ராபர்ட் வான்ஸ் அதிபராக பொறுப்பேற்றுக் கொள்வார். இவ்வளவு சட்டங்கள் அங்கே இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டெல் அவீவ் தரைமட்டமாகி கிடக்கிறது. மக்கள் தெருவில் இறங்கி பிரைம் மினிஸ்டர் நெட்டன்யாகுவை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த போர் தொடங்குவதற்கு முன்பே ட்ரம்ப் இஸ்ரேலிய எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து நீங்கள் நெட்டன்யாகுவுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்காதீங்க. ஏன்னா நெட்டன்யாகுவினுடைய பதவியை பறித்து விட்டால் அது சுப்ரீம் கோர்ட்டில் நடத்துகிற வழக்கின் மூலம் இழந்தாலும் சரி, எப்படி இழந்தாலும் நீங்கள் இதனால் பாலத்தினர்கள் தான் மகிழ்ச்சி அடைவார்கள். எனவே அவரை வைத்து கொண்டு தான் நீங்கள் இருக்கணும்லாம் கேட்டார். ஆனால் இன்றைக்கி நிலைமை ரொம்ப மோசம். ஏன்னா இஸ்ரேலில் யூதர்கள் நேராக தங்கள் தலையில் ஒரு குண்டு விழும் என்று அவங்க வாழ்நாளில் என்றைக்குமே நினைச்சதில்லை. இன்றைக்கி அது ஒரு பாதுகாப்பற்ற மண்ணாகிவிட்டது. தெருக்களில் இறங்கி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நீ நேற்று என்ன செய்தாயோ, பாலத்தீனத்திற்கு, காசா முனைக்கு, மேற்கு கரைக்கு என்ன செய்தாயோ அதனுடைய பயன்களை இன்றைக்கு டெல் அவீவ் அனுபவிக்கிறது. அதனால் வேண்டி நெட்டன்யாகுவினுடைய பதவிக்கு ஆபத்து இருக்கு. இந்த நேரத்தில் கடைசியாக நம்ம ஒன்று தான் கேட்டு பார்க்கணும். என்னன்னா, இந்த போரில் அமெரிக்கா வெல்லப்போவதில்லை, உறுதியாக கருதலாம். நம்ம ஏதோ தேர்தல் அனுமானம் மாதிரி சொல்ல வேண்டியதில்லை. நிஜமாகவே அமெரிக்கா வெல்லப்போவதில்லை, இஸ்ரேல் வெல்லப்போவதில்லை. ஈரானுக்கு அது என்ன, அதனுடைய நியாயம்தான் முக்கியம். அந்த ஆயுதங்கள், கருவிகள், வலிமையை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் ஒரு நியாயத்தை நிலைநாட்டுவதாக அது இருக்கு. லெனின் நீண்ட காலம் முன்பு வல்லரசியம் முதலியத்தின் உச்சகட்டம் நூலில் எழுதினாரு, இந்த வல்லரசுகள் தமக்கிடையே உலகத்தை பங்கீடு செய்து கொள்கின்றன. காலப்போக்கில் அவர்களுடைய வலிமை மாறுகிற போது மறுபங்கீடு செய்து கொள்கின்றன.
பங்கீடும் மறுபங்கீடும் செய்து கொள்வதை பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார்ந்து முடிக்க முடியாது. எனவேதான் அவர்கள் போரிடுகிறார்கள். என்னுடைய வல்லரசுகள் இருக்கிற வரைக்கும் இந்த போர்களை தவிர்க்க முடியாது. எனவே இந்த போர் தான் கடைசி போராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த போர் முடிகிற போது அமெரிக்கா எப்படி 2ஆம் உலகப் போர் முடிவில் பிரிட்டன் எப்படி நலிவுற்று இருந்ததோ அப்படி அமெரிக்கா வலுவிழந்து போயிருக்கும். அரபு நாடுகள் பாலஸ்தீனர்களுடைய போராட்டம் இன்னொரு படி பாய்ச்சல் முன்னேறி செல்லும். ஈரானுக்குள்ளேயும் ஜனநாயக மாற்றங்கள் வருவதற்கு அது வழிவகுக்கும் என்று நம்ம நம்பலாம். கடைசியாக ஒரு கேள்விதான், இதிலெல்லாம் இந்தியா எங்கே இருக்கு? நான் ஒரு கார்ட்டூன் பற்றி சொன்னேன். பாகிஸ்தான் தலைவர்கள் 2 பேரையும் பேச வைக்கிறாங்க, அமெரிக்காவையும் ஈரானையும் பேச வைக்கிறாங்க. இதுவரை இஸ்ரேலோட பேச்சே கிடையாது, அமெரிக்காவும் இஸ்ரேல் தான் பேச வைக்கிறாங்க. 2 பேரும் பேச வைக்கிற போது மோடி அங்கே வர்றார். கையில் என்ன கொண்டு வர்றாரு? தேநீரோடு வர்றார். இவங்களுக்கெல்லாம் டீ சப்ளை பண்ணுறது, அவ்வளவுதான் இந்தியாவோட ரோல். போர் தொடங்கி 58 நாள் ஆச்சு, 59 நாள் ஆச்சு. இந்தியாவை யாராவது கூப்பிட்டு கேட்டானா? இந்தியா ஏதாவது கருத்து சொன்னிச்சா? நம்ம பாதிக்கப்படலையா? மோடிக்கு தான் பாதிப்பா, நமக்கு பாதிப்பு இல்லையா? பெட்ரோல் விலை உயர்ந்தால் நம்ம பாதிக்கப்படுறோம், டீசல் விலை உயர்ந்தால் நம்ம பாதிக்கப்படுறோம், விலை உயர்ந்தால் நம்ம பாதிக்கப்படுறோம். 2 மாதமாச்சு எங்கள் வீட்டில் இந்த எரிவாயு உருளை கிடச்சி, இன்னைக்கு தான் வந்துச்சு. இந்த போர் தொடங்கினதோடு நின்று போச்சு, அவ்வளோதான். எவ்வளவு பாதிப்புகள், இன்னும் எவ்வளவு விலை ஏறப்போகுது. டீசல் விலை உயர்ந்து, கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துன்னா எல்லா விலைகளும் உயரப்போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த வளைகுடா நாடுகளில் போய் உழைப்பை கொடுத்து பிழைக்கிற மலையாளிகள், தமிழர்கள், தெலுங்கர்கள், இந்தியா முழுவதும் இருந்து போய் உழைத்து பிழைக்க போயிருக்கிறவர்கள், அவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்கு? அங்கிருந்து தப்பிச்சு வர்றது கூட விமானம் கிடைக்காது. இவங்க எவ்வளோ கனவுகளோடு போனவங்க. ஹபீபின்னு ஒரு படம் வந்திருக்கு பாருங்க, எப்படி இந்த பெண்கள் கணவன்மார்களை அங்கே வேலைக்கு அனுப்பிட்டு இங்கே எப்படி காத்திருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற காசை வச்சு கடனை அடைக்கணும், வீட்டை வாங்கணும்னு காத்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆகும்? ஆகவே ஒரு பெரிய நெருக்கடி. இது வெறும் ஈரானுக்கான நெருக்கடி மட்டுமல்ல, அரபு நாடுகளுக்கான நெருக்கடி மட்டுமல்ல, பாலஸ்தீனத்துக்கான நெருக்கடி மட்டுமல்ல, இஸ்ரேலிய மக்களுக்கும் இது நெருக்கடி, அமெரிக்க மக்களுக்குமான நெருக்கடி. ஏன்னா தோயாமல் அவர் சாண்டல்ஸ் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறார். எப்படி அமெரிக்க மக்கள், அமெரிக்க தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க என்பதை பற்றி அவர் பேசிக்கிட்டே இருக்கார். அதனால் இப்போ நமக்கு நெருக்கடி. இதில் ஒன்று தான், நாம் எப்படி இதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும்? உலக அரங்கத்தில் நமக்கு குரல் ஒலிக்காதுன்னா நமக்கெல்லாம் மோடியை நம்பி தான் இருக்கிறோம். ஐநாவில் போகணும், பேசணும்னா அவர் தான், நம்ம போக முடியாது, நமக்கு இறைமை இல்லை. ஒரு இறைமை கொண்ட ஒரு தமிழ் சமூகத்தால் தான் ஒரு போரை தடுப்பதற்கு கூட ஆக்கபூர்வமான பங்களிப்பை செய்ய முடியும். ஒரு ஏற்றத்தாழ்வான சாதி மத வெறியர்களின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூட முடியாது. ஒரு பாகிஸ்தானுக்கு இருக்கிற அருகதை கூட நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. பெரிய ஜனநாயக நாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கும் பெரிய பொருளியல் நெருக்கடி இருக்கு. அதனால இந்த எல்லாமே மொத்தத்தில் பாவேந்தருடைய அந்த வரிகளைத்தான் நம்ம சொல்லி முடிக்கணும். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம். நன்றி தோழர்களே.